வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்முடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து ஏதோ ஒரு ஆங்கில புத்தகம் படிச்சிருக்காங்க. படிச்சுட்டு அதில் வந்து சில வார்த்தைகள்லாம் அவங்களுக்கு வந்து சந்தேகம் வந்திருக்கு. அதற்காக வந்து இந்த இதுக்கெல்லாம் என்ன பொருள்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதோட பொருள்கள்லாம் தெரியுதான்னு பாருங்கள் முதல்ல. ஸோ பெய்ப் பெய்ப் பேப்னா வந்து என்னென்னா, இப்போ பேபினா வந்து குழந்தைன்னு சொல்லலாம். ஆனால் பேபுன்றது வந்து வழக்கமாக வந்து இந்த மேலை நாடுகள்லாம் வந்து கணவனை மனைவியும் மனைவியை கணவனும் வந்து ஒரு அன்பான முறையில் கூப்பிட்றது, அவங்க அந்தரங்கமான முறையில் அவங்கள கூப்பிட்றது. ஹாய் பேப், ஹவ் யூ டூயிங் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இப்போ உதாரணத்துக்கு நம்ம தமிழில் வந்து அன்பே எப்படி இருக்க, டார்லிங், டார்லிங்லாம் சொல்ல மாட்டோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இதுதான் வந்து பேபுன்றது. ஸோ நீங்கள் பேபின்னு நினச்சிக்க வேண்டாம். குழந்தை வந்து பிஏபிஒய், பிஏபிஒய் தான் குழந்தை, பேபி. இந்த பேபுன்றது இதற்கு வேறு பொருள் இருக்குது. அடுத்தது ரெண்டாவது வந்து வின்டேஜ். வின்டேஜ்னால் என்னென்னா, வழக்கமாக வந்து அதாவது வந்து பொதுவாக ஒயின் சம்மந்தமானது தான் இது. பழமையானதுன்னு சொல்லலாம். ஒரு ரொம்ப தேடி கிடைச்சாலும் கிடைக்காத பொருள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதுதான் வந்து வின்டேஜ் பொருள்னு சொல்லலாம். ஆனால் மிக முக்கியமாக வந்து இது வந்து வைனுக்கு வந்து பழங்காலம் ரொம்ப காலம் ஆக ஆக வந்து வைன் வந்து ரொம்ப சுவையாக இருக்கும்னு சொல்லுவாங்க. நான் வைனெல்லாம் வந்து குடித்தது கிடையாது, டேஸ்ட் பண்ணி பார்த்ததும் கிடையாது. அவங்க சொல்கிறது மூலமாக சொல்கிறேன் நான் உங்களுக்கு. ரொம்ப பழங்கால திராட்சை பழம் வந்து பழமை ஆக ஆக நல்லா அப்படியே அதோட சுவை வரும் போல் இருக்குது. அதுதான் வந்து அப்போதைக்கு அதை செஞ்சது ரொம்ப என்ன சொல்கிறது, மிக சிறந்ததாக இருக்கும் அப்படின்றதுக்கு தான் வின்டேஜ். நம்ம என்ன பொருள் எடுத்துக்கலாம்னா, பழமையான புராதான பொருள், கிடைக்கிறதுக்கு ரொம்ப அரிதான பொருள், அந்த பொருளையும் சொல்லலாம். ஒரு வின்டேஜ் கார் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி. ஸ்டூவர்டஸ், ஸ்டூவர்டஸ், ஸ்டூவர்டஸ்னால் வந்து ஒரு பணிப்பெண். அதே சமயத்தில் இது பணிப்பெண்ணுன்னு சொல்லும்போது முக்கியமாக வந்து விமானத்தில் வேலை செய்கிறாங்க இல்லையா? கொண்டு வராங்க நமக்கு சாப்பாடு, உணவு, அதெல்லாம் அவங்களுக்கு தான் சொல்கிறது விமான பணிப்பெண். ஃப்ளைட் ஸ்டூவர்டஸ்ன்னு சொல்லுவாங்க, அல்லது ஃப்ளைட் அட்டெண்டன்ட்னு சொல்லலாம். அதுதான் ஸ்டூவர்டஸ். பொதுவாக சொல்கிறது தான் ஸ்டூவர்டஸ் பணிப்பெண்.